ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய அஞ்சலி பார்த்திங்கன்னா என்னடா இவ்வளோ நாளாக பிரச்சனை பண்ணாத இருக்காளே அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரப்போகிற எபிசோடில் பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க. செலவுக்கு காசு இல்லை அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா நம்முடைய மாசிலாமணி கையில் நம்முடைய சிந்தாமணியை விட்டு பணம் கேட்க வைக்கிறாங்க. நம்மளுடைய மாசிலாமணி பார்த்திங்கன்னா மூஞ்சி அடிச்சு சல்லி பைசா உனக்கு கொடுக்க முடியாதுன்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இத்தனை உன்னை இந்த வீட்டில் உட்கார வச்சு சோறு போடுறதே பெரிய விஷயம். நீ உன் வாழ்க்கையை கெடுத்திக்கிட்டு உட்காந்துக்கு நான் உனக்கு உழைச்சி கொட்ட முடியாது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எதை பெத்த கடமைக்கு உன்னை இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு உனக்கு சோறு போட்டேன். இதுக்கு மேலெல்லாம் உனக்கு சோறும் போட மாட்டேன், ஒன்றும் போட மாட்டேன். உனக்கு தேவைன்னா நீ சம்பாரிச்சு தின்னுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அஞ்சலி பார்த்திங்கன்னா, நீ எல்லாம் ஒரு ஆளையா, போய் உங்ககிட்டலாம் நான் காசுக்கு பிச்சை எடுக்கிற நிலமை வந்துருச்சு. அந்த வீட்டில் இருந்தேன்னா கோடீஸ்வரி மெத்த மேலே பணத்தை போட்டு தூங்கியிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியேப்பட்ட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு தான் இங்கே உட்காந்துருக்க தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மாசிலாமணி சொல்கிறாங்க. அதுவும் போக பார்த்திங்கன்னா நான் இனிமேல் உன்னை இந்த வீட்டில் உட்கார வச்சு என்னால் சோறு போட முடியாது. அந்தளவுக்கு எனக்கு வருமானம் இல்லை. நான் வெளியே போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா நீ இந்த வீட்லேயே இருக்கக்கூடாதுன்றாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் உன் தங்கச்சியோட பையனுக்கு தங்கச்சியோட பொண்ணுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன், பெத்த பொண்ணு எனக்கு உதவி பண்ணுறதால என்ன குறைஞ்சிருவேன் அப்படின்றாங்க. நீ பொண்ணே இல்லை, நீ சரியான பிசாசு. கிடைச்ச வாழ்க்கையை எப்படி வாழணுன்றது தெரியாத எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு இருக்கேன். பிறந்த வீட்டுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, புகுந்த வீட்டுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாத பண்ணிட்டேன். அதனால் நான் இப்போ வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு என் வேலையை முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வரப்போ நீ இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது. மீறி இருந்து எனக்கு நடக்கிறதே வேறு. உங்கள் அம்மாவும் சேர்த்து உங்க கூட நடுத்தெருவில் நிற்கிறத நீயே பார்க்குவ அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அஞ்சலி யோசிக்கிறேங்க, லட்சுமி இதெல்லாம் உன் மகளால் தான். உன் மக என்ன அந்த வீட்டை விட்டு அனுப்பதான் நான் ராணி மாதிரி இருந்திருப்பேன். இப்போ இந்த வீட்டில் என்னை இப்படி என் அப்பாவுக்கிட்டே அசிங்கப்பட வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அம்மா என்னம்மா பண்ணுறது அப்படின்ற மாதிரி சிந்தாமணி கையில் இந்த அஞ்சலி ஐடியா கேட்குறேன். இந்த ஆள் வேறு வெளியே போயிட்டு வரன்ட்டு போயிருக்கேன். என்னை வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். மீறி இந்த ஆள் கண்டிப்பாக கழுத்தை பிடிச்சி என்னை வெளியே தள்ளுறோன்னே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடியா கேட்குறேன். ஆமாண்டி அஞ்சலி, அந்த ஆள் கண்டிப்பாக சொன்னதை செஞ்சிருவாண்டி. இப்போ என்ன பண்ணுறது தெரியல. உங்ககிட்டே சல்லி பைசா இல்லை, எங்கிட்ட சல்லி பைசா இல்லை. நீ வெளியே உங்கள் அப்பா அனுப்பி விட்டாலே நீ எங்கே போய் தங்குவ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணி சொல்கிறாங்க. அதுவும் போக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஞ்சலி ஐயோ நம்மளுடைய வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி அப்போ தாங்க ரியலைஸ் பண்ணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பெரிய எபிசோட் இதெல்லாம் தான் நடக்குது. இந்த வீடியோ லைக் மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் ஆன் பண்ணுறது. தேங்க்ஸ் ஃபார்